ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறமா ரோஹித் சர்மா என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதே மிஸ்டேக்கை தான் இந்த பேஷண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதுதான் டிஎஸ்டி பிளாக்கர்ஸ் எடுக்காமல் இருக்கிறது. இந்த பேஷண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறமா டிஎஸ்டி பிளாக்கர்ஸ் எடுக்காததுனால ஃப்ரண்ட்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் மட்டும்தான் இப்போ இருக்கு. அதை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா ஹேர்ஸுமே இவங்களுக்கு கொட்டிருச்சு. டிஎஸ்டி பிளாக்கர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஎஸ்டி பிளாக்கர்ஸ் அப்படின்னா ஃபினஸ்ட்ரைட், டியூட்டஸ்ட்ரைட், இதுதான் டிஎஸ்டி பிளாக்கர்ஸ். இந்த டிஎஸ்டி பிளாக்கர்ஸை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஆகிட்டு இருக்கிற ஹேர் தின்னிங்கையும் ஹேர் ஃபாலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஏரியாவில் பால்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பால்னஸ் இன்னும் அதிகமாக ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிஎஸ்டி பிளாக்கர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் பாயிண்ட், இந்த டிஎஸ்டி பிளாக்கர்ஸ் நீங்கள் டாப்பிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மினாக்சில் கூட சேர்ந்து வர்ற டாப்பிக்கல் ஃபினஸ்ட்ரைட் பெருசாக டிஎஸ்டியை பிளாக் பண்ணாது. டிஎஸ்டி பிளாக்கர்ஸ்னால நல்ல ஒரு எஃபெக்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் டேப்லெட்டாக அதை எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும். மூணாவது பாயிண்ட், ஃபினஸ்ட்ரைட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் இருக்கிற பயம் அப்படிங்கிறது அதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ். நம்ம ஃபினஸ்ட்ரைட் எடுத்துக்கும் போது டோஸ் அதிகமாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீக்லி 2 to 3 mg டோஸ் எடுத்துக்கிட்டாலே அது உங்களோட டிஹெச்டி லெவல்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஃபினஸ்ட்ரைட்னால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது டெம்பரரி தான். உங்களுக்கு டிஎஸ்டி பிளாக்கர்ஸ் மேலே இருக்கிற டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம்.